அமைச்சர் வருகிறார். இளவரசர் இளவரசி அம்மா வராங்க. பாசம் என்னும் நூல் வழி வந்த பாசமலர் கூட்டம் ஆசை எண்ணும் அன்பினி மலர்ந்த அழகு தேரோட்டம். குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே. அப்பா எங்களை வரவழைத்த காரணம் என்னப்பா? சொல்லாமல் வராது, அல்லாமல் குறையாது. இந்த சத்தியமுள்ள நாட்டை நீதி தவறாமல் ஆட்சி புரிந்து விட்டு உண்மைதானப்பா? சத்தியக்கு பிறகு இந்த தலையன்தானே நாட்டை ஆள வேண்டும். அதற்காக அப்பா உன்னுடைய வருகை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். இந்த நாட்டை ஒப்படைக்க நீ நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தங்கள் சித்தமே எனது பாக்கியம் அப்பா. எப்படி நாட்டு பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன்ப்பா? என்னுடைய மகனுக்கு என்னுடைய திரு கரங்களினால் இந்த மலர் மாலை அன்பு மாலையா நீண்ட நாள் என் மனதிலே ஒரு ஆசை உண்டம்மா. அதை வெளிப்படுத்த வேண்டிய நேரமும் காலமும் இன்று வந்துவிட்டது. என்ன ஆசை? பெற்றெடுத்த தாய் தந்தை நாங்கள் இருவராக இருந்தாலும் பலத்தவர் அமைச்சர் அவர்கள்
நான் சித்தப்பா. ஏய், என் மாமன் நீ சித்தப்பா. வேட்டெடுத்த பாசத்தை விட பலத்த பாசம் பெரியது என்று பெரியோர்கள் சொல்லியிருப்பார்கள். என்னுடைய திருக்கரங்களினால் மணிமுடி சூட்டுவதை விட அமைச்சருடைய திருக்கரங்களினால் மணிமுடி சூட்டினால் நாட்டுக்கு பெருமை, அவருக்கு பெருமை, எனக்கும் பெருமை. என் அன்பு கட்டளை மறுக்க கூடாது. வளர்ந்த பிள்ளைக்கு நீதான் மணிமுடி சூட்ட வேண்டும். என்னுடைய அன்பு யாருக்கு கிடைக்கும் இப்பேற்பட்ட பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. பெற்றது அவர்களாக இருந்தாலும் செல்வனை வளர்த்தது யார்? உங்கள் கடமை அல்லவா? எனது திருக்கரத்தால் மணிமுடி சுட்டும் பொழுது இந்த பிள்ளைகள் என்னை எப்படி வாழ்த்த போகிறார்கள்? மாமன்னர் முரடே மகளே முத்தழகி, என்னப்பா ஏனப்பா மணிமுடி தட்டி விட்டேன்? புத்தி கெட்டு விட்டதா? வேண்டாம் ராஜா. அறிவை இழந்து விட்டீர்களாப்பா? என்னம்மா? கேவலம் அவன் யாரப்பா? நம்ம காலால் இடக்கூடிய வேலையை கரத்தால் செய்யக்கூடிய அவன் ஒரு வேலைக்காரனா? அது மட்டும் கிடையாது. வாழ வழி இல்லாமல் நம்முடைய நாட்டுக்கு ஓடி வந்து அவன் ஒரு இட்டக்கால் கரத்தாலே அண்ணனுக்கு மணிமுடி சுட்டுவதா? எனக்கு துளி கூட விருப்பமே கிடையாதப்பா. யாரை பார்த்து என்ன வார்த்தை கேட்கிறான்? அவமானம். நான் வடக்க தேவை சபையா? அமைச்சரே, அப்பா அது மட்டும் கிடையாது. 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறோம். அது எங்கப்பா வைக்கிறோம்? நெத்தில திலகமா வைக்கிறோம். 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறோம். அது எங்கடா விடுறோம்? 5000 ரூபாய் கொடுத்து வாங்கினாலும் வாசலுக்கு வெளியே தான் அந்த விடுவோம். மாதிரி வெளியே விடக்கூடிய இவன் ஒரு செருப்புடா. தலைவலி அப்படிதான். அவமானப்படுத்தி விட்டாலே இனிமேத கொண்டு இந்த அரசை நான் இருக்க மாட்டேன். போங்கடா. ஐயா, இது பஸ் பேர் வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஐயா, அமைதி, ஐயா, அமைதி, அமைதி. எப்படி அவனை இருக்க முடியும்? இளைய பிள்ளை பயமறியாத அவமானம், பெருத்த அவமானம். நாங்க பார்த்து வளர்ந்த பொண்ணு எங்களை இப்படி சேமியா காசுறாரு. உட்காந்து ஒண்ணுக்கு பேரு பொண்ணுக்கே அம்மா தனா விட்டுலன்னா இன்னுக்கு பேரு எங்களுக்கு அம்மா தனா. போய் வர இப்படி பேசலாம் உன் மகள் என்ன பற்றி? மகாராணி மாமாவை பத்தி சொல்லுங்க. அவள் விளையாட்டு பெண்ணு, புரியாமல் பேசுகின்றார். விளையாட்டு பெண்ணா? உரைத்தால் அவள் புரிந்து கொள்வாள். பொறுமையாக இரு. எடுத்து கூறும். முத்தழகி, என்னம்மா? இங்க வரம்மா, இன்னும் சின்ன பெண்ணாகவே இருக்கின்றார். அவர் யார் தெரியுமா? யாருமா? என் நாட்டில் தளபதி யாரம்மா? தளபதி யாரு? அதற்காக எடுத்து போறக்க உங்கள் மகளுக்கு தளபதி யாரு மட்டும் தெரியாது. ஏன்னா நீ சின்ன சிறிய குழந்தையாக இருக்கும் போது உன்னை மார்பீதும் தோல் மீதும் வளர்த்தவர். வெள்ளை கிண்ணத்திலே உனக்கு அமலை ஊட்டி தங்க தொட்டிலே தாராட்டி உரைக்க வைப்பவரும் அவர்தான். பாடசாலையில் இருந்து உன்னை கொண்டு வருவதும் அவர்தான். பெரியவர்களை பார்த்தா அதற்குதான் மாதம் மாதம் அவங்க இருவருக்கு ஊதியம் கொடுக்குறேன். ஆமா, அதை தவிர்த்து வேற என்ன வேணும்? பரமா பெரியவர்களை பார்த்தா மரியாதையாக பேச வேண்டும். சின்ன சிறிய பெண்ணே இருந்தாலும் என்னவோ தங்களுடைய விருப்பம். புரிந்து கொள்வார். பல்ல புடிங்கிடுவேன். மகளே முரளி, உன்னுடைய தங்கை சொல்வது சரியப்பா? இளவரசர் கரெக்டாக பேசுவார், சரியாக பேசுவார். படித்தவன் அப்பா தங்கை சொல்லி என்னப்பா தவறு இருக்கிறது? இவன் கரத்தால் மணிமுடி சுட்டு என் நாட்டை நான் ஆள வேண்டுமா? இவன் கரத்தால் மணிமுடி சுட்டதற்கு என்ன தகுதி தராதரம் இருக்கின்றது? செத்துலாண்டா பாடி இவன் ஒரு வேலைக்காரன் அப்பா. இவன் கரத்தால் மணிமுடி சுட்டதால் இந்த நாட்டை நான் ஒருமுறை மாற்றி உங்கள் கரத்தால் சுட்டு பிள்ளைகளை பேச வைக்க வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஐயா, ஐயா, வாங்க ஐயா, வாங்க ஐயா, இப்படி வாங்க ஐயா. வாங்க வாங்கத்தாங்க பணம் அதிகமாகி இருக்கட்டும் ஐயா. கணக்கு நோட்ல எழுதுறாங்க. ஏதோ இருக்கிறவங்க கொடுக்குறாங்க, இல்லாத பட்டவங்க வாங்குறோம். இதுல போய் நான் தவறே கிடையாது ஐயா. ஐயா, சிறியவர்களா இருக்கிறவங்க தான் வளர்ந்து பெரியவங்களாகும். பெரியவங்கள ஆன பிறகு அறிவு தான் வரணுமே தவிர
இப்படி சிறுபிள்ளைத்தனமான புத்தி இருக்கக்கூடாது. யாருக்கு புத்தி? கோபத்தின் காரணமாக மீண்டும் சிறுபிள்ளையாக மாறிவிட்டீர்கள். எங்களுக்கு சூடு சோறுன்னு ஏதுங்க? அதெல்லாம் இருக்கிறவங்க இந்த வேலைக்கு வரணும். ஆமாங்க. பொதுவா பொது வேலைக்கு சூடு சொர்ண ரோசம் ஈனமான உள்ளவங்க எல்லாம் பொது வேலைக்கு வரவே கூடாது. கண்டுடா மச்சான். எல்லாத்தையும் சகிப்புத்தன்மை இருக்கிறவங்க தான் பொது வேலை எடுத்து செய்ய முடியும். சொல்றவங்க சொல்லட்டும், கலாட்டா பண்றவங்க பண்ணட்டும், எதனா பண்ணட்டும். நாம எட்டு நடத்தல அவங்க ஒழுங்கா நடத்துவாங்க. அதனாலதான் ஐயா என் சிறு பிள்ளைகள் தவறாக பேசியிருந்தால் மன்னித்து விடுங்க. தவறு அவங்க என்ன பேசுறாங்க? அவர்களுக்கு தான் புத்தி இல்லை. அத்தா இதுக்கெல்லாம் காரணம் நீங்கதான். ஆமா, என்னம்மா சொல்ல வரேன்? அத்தா, இந்த அரண்மனையில் நம்முடைய மகளே இருக்கா. அவருடைய விருப்பத்தை கேட்டு நீங்கள் முடிவெடுத்திருக்க வேண்டும். அவங்களை கேட்காமல் முடிவெடுத்தது தவறுதான். குழப்பம். நீ சொல்வது முற்றிலும் உண்மை. 10 பேர் வீட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்களுடைய அபிப்பிராயத்தை கேட்கணும். வீடு கட்டலாமா, நிலம் செய்யலாமா, கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கணும். தனி மனுஷன் முடிவெடுத்தா அந்த குடும்பத்தின் நிலைமை என்னன்றது இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயா ஐயா வருத்தப்படாதீங்க ஐயா. ஆசைப்பட்டேன் ஏதோ அமைச்சரை முடிச்சு சொன்னேன். இப்படி நடக்கிறது தெரியாத போச்சு. உங்கள் சித்தம் எங்கள் பாக்கியா. அதற்காக நானே அந்த பரிகாரம் தேடி விடுகிறேன். என்னுடைய திரு கரங்களினால் இந்த மணிமுடி என் மகனுக்கு சுட்டு விடுகிறேன். ஒரு நாள் கூட கை தட்டா. செங்கோல் வளையாத வண்ணம் நாட்டு மக்களை அதிகாரம் செலுத்தாமல் அன்பு செலுத்தி சிறப்பான முறையில் பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை. அப்பா, தாய் தந்தையின் கடமை முடிந்தது. அதனால் எனக்கு ஒரு வேண்டுதல் உண்டு. என்னப்பா வேண்டுதல்? நாடும் நாட்டு மக்களும் நம் குடும்பம் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் பாத யாத்திரையாக காசிக்கு போகிறேன். அப்பா, காசிக்கு சென்று காசி விஸ்வநாதனை வணங்க போகிறேன். காசி மாநகரம் போகிறேன். நடப்பயணமாக போகிறேன். ஓரமா போவாதீங்க, நடு ரோட்லயே போக. ஐயா, எப்படியோ நான் காசிக்கு போனோம். ஓரமா போனான்னு பஸ் என் மேல ஏறி நான் போனேன் காசி. ஐயா, அப்படி போய் வரும்பொழுது மகாராணி அடிக்கடி போன் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா. ஆம்பளை போன்ல பண்ணுவாங்களா, பொம்பளை போன்ல பண்ணுவாங்களா? அதுல ஆம்பளை போனு பொம்பளை போனு இதை தெரியாத கூட்டாடிக்கிறீங்க. பட்டனும் உள்ள போகணும், ஆம்பளை போகணும். தட்டின உடனே அப்படியே கிளம்பும், தடவுன உடனே கிளம்புறது பொம்பளை போட்டு தச்சு போகணும். தடவுன உடனே சாட்டை மகனே ராஜா, இத பரப்புடைய தந்தைக்கு பிறகு இந்த நாட்டை முன்னெடுத்து ஒப்படைத்திருக்கிறேன். சென்று வாருங்கள், புறப்படுங்கள். மகனே புரணி, அன்பான வேண்டுகோளப்பா. என்னப்பா, உன்னுடைய தம்பி முத்து வெளிநாடு போயிருக்கிறார் படிப்பது. இல்ல நேரம் வந்தா நான் பார்த்து போகிறேனப்பா. நான் ஏற்றுக்கொண்டு எப்போது ஒரு மனதான மகிழ்ச்சியாக இருக்கிறதா? மனதோ அளவற்ற சந்தோஷம். தாயின் மணிக்கொடி, தாயின் மணி. இல்லையா? அவன் கிடைக்கிற விளையாட்டு
விளையாட்டு பையன் அண்ணா, இந்த சந்தோஷமான செய்தி என்னுடைய தொழில்களிடம் சென்று சீக்கிரமா போயிட்டு வா. அமைச்சரே, என்னுடைய நாட்டுக்கு நான் தந்தை எப்படி ஆட்சி செய்தாரோ அதை விட சிறப்பாக இருக்க வேண்டும் என் நாடு. உன் தந்தை ஆண்டாரே நாடே அதுவா நாடு? இதற்கு மேல் நான் இருந்தாலும் நான் தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். நான் சென்று ஓய்வு ஊரா முட்டு சேர ஓடிய அம்பகத்துல 800 ரூபாய் போட்டுவாங்க. ஒட்டை சிரிக்கின்ற சிங்கத்தை பத்தி என்ன வார்த்தை கூறினார்? வகையாளி குடும்பத்தை உறவாடி கற்க வேண்டாம். ஒரு பள்ளத்தை எடுத்தா வேட்டை காணலா ஒரு விளக்கு அணைத்தா விளக்கு இவர்கள் இருவரை வாழ விட மாட்டேன்.